வீட்டில் எந்த திசையில் கண்ணாடி வைக்கக்கூடாது? ஏ கிழக்கு, பி வடக்கு, சி தெற்கு, டி மேற்கு. சரியான விடை சி தெற்கு. அடுத்த வினா. வீட்டில் எந்த இடத்தில் கடிகாரம் நின்றால் அதிர்ஷ்டம் குறையும்? ஏ சமையலறை, பி வரவேற்பு அறை, சி படுக்கையறை, டி கதவின் மேல். சரியான விடை டி கதவின் மேல். அடுத்த வினா. வீட்டில் எந்த திசையில் வைக்கப்பட்ட கடவுள் படங்கள் செல்வம் தரும்? ஏ வடக்கு, பி கிழக்கு, சி மேற்கு, டி தெற்கு. சரியான விடை பி கிழக்கு. அடுத்த வினா. வீட்டில் எந்த மரத்தின் நிழல் விழக்கூடாது? ஏ மாமரம், பி நெல்லிக்காய் மரம், சி பீப்பல் மரம், டி வேப்பமரம். சரியான விடை சி பீப்பல் மரம். அடுத்த வினா. எந்த நாளில் துளசியை பறிக்கக் கூடாது? ஏ திங்கட்கிழமை, பி புதன்கிழமை, சி வெள்ளிக்கிழமை, டி ஞாயிற்றுக்கிழமை. சரியான விடை டி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வினா. வீட்டில் கிழக்கு திசையில் திறக்கும் கதவு எதை குறிக்கிறது? ஏ செல்வம், பி சண்டே, சி நோய், டி அழிவு. சரியான விடை ஏ செல்வம். அடுத்த வினா. வீட்டில் பால் கொதிக்கும் போது வழியாமல் இருந்தால் அது என்ன குறிக்கிறது? ஏ அதிர்ஷ்டம் குறைதல், பி குடும்ப பிரச்சனை, சி செல்வம் சேர்தல், டி உறவு வலிமை. சரியான விடை சி செல்வம் சேர்தல். அடுத்த வினா. வீட்டில் வடகிழக்கு திசையில் நீர் தொட்டி வைத்தால் கிடைக்கும் பலன் என்ன? ஏ நோய் நீக்கம், பி பணவரவு, சி அமைதி, டி கல்வி முன்னேற்றம். சரியான விடை பி பணவரவு. அடுத்த வினா. வீட்டில் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது சிறந்தது? ஏ காலை 6 மணி, பி மாலை 6 மணி, சி இரவு 9 மணி, டி மதியம் 12 மணி. சரியான விடை பி மாலை 6 மணி. அடுத்த வினா. எந்த ராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஏ கடகம், பி மேஷம், சி துலாம், டி தனுசு. சரியான விடை ஏ கடகம். அடுத்த வினா. எந்த ராசி செயலின் ராசி என அழைக்கப்படுகிறது? ஏ ரிஷபம், பி மேஷம், சி கன்னி, டி மகரம். சரியான விடை பி மேஷம். அடுத்த வினா. ஜாதகத்தில் சந்திரன் எதை குறிக்கிறது? ஏ வேலை, பி மனநிலை, சி ஆரோக்கியம், டி கல்வி. சரியான விடை பி மனநிலை. அடுத்த வினா. எந்த கிரகம் அன்பின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது? ஏ சனி, பி குரு, சி சுக்கிரன், டி புதன். சரியான விடை சி சுக்கிரன். அடுத்த வினா. ராசிகளில் அதிக பொறுமை உடையது எது? ஏ ரிஷபம், பி மிதுனம், சி கும்பம், டி சிம்மம். சரியான விடை ஏ ரிஷபம். அடுத்த வினா. எந்த கிரகம் கோபம் மற்றும் ஆற்றலை குறிக்கிறது? ஏ செவ்வாய், பி கேது, சி சனி, டி சந்திரன். சரியான விடை ஏ செவ்வாய். அடுத்த வினா. திருமண வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கும் கிரகம் எது? ஏ புதன், பி சனி, சி சுக்கிரன், டி கேது. சரியான விடை சி சுக்கிரன். அடுத்த வினா. பணம், வருமானம், செல்வம் ஆகியவற்றை குறிக்கும் பாவம் எது? ஏ 7ஆம் பாவம், பி 5ஆம் பாவம், சி 2ஆம் பாவம், டி 11ஆம் பாவம்.
சரியான விடை சி இரண்டாம் பாவம். அடுத்த வினா. குரு உள்ள இடம் பொதுவாக என்ன கொடுக்கும்? ஏ தகராறு, பி அதிர்ஷ்டம், சி நோய், டி பகை. சரியான விடை பி அதிர்ஷ்டம். அடுத்த வினா. கடக ராசியின் அதிபதி கிரகம் எது? ஏ சூரியன், பி சந்திரன், சி செவ்வாய், டி குரு. சரியான விடை பி சந்திரன். அடுத்த வினா. சிம்ம ராசிக்கான அதிபதி கிரகம் எது? ஏ சூரியன், பி சனி, சி குரு, டி புதன். சரியான விடை ஏ சூரியன். அடுத்த வினா. கும்ப ராசி எந்த தத்துவத்தை சேர்ந்தது? ஏ நீர், பி நிலம், சி காற்று, டி அக்கினி. சரியான விடை சி காற்று. அடுத்த வினா. எந்த ராசிக்காரர்கள் அதிகமாக முன்கூட்டியே யோசிப்பார்கள்? ஏ கன்னி, பி மீனம், சி மேஷம், டி ரிஷபம். சரியான விடை ஏ கன்னி. அடுத்த வினா. தனுசு ராசி வாழ்க்கையில் எதை கொள்கையாக கொண்டுள்ளனர்? ஏ அமைதி, பி கல்வி மற்றும் உண்மை, சி பழிவாங்குதல், டி செல்வம். சரியான விடை பி கல்வி மற்றும் உண்மை. அடுத்த வினா. எந்த கிரகம் தொழில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐ குறிக்கிறது? ஏ சனி, பி கேது, சி ராகு, டி சூரியன். சரியான விடை டி சூரியன். அடுத்த வினா. எந்த கிரகம் தாமதம் சோதனைகளை தரும்? ஏ புதன், பி சனி, சி குரு, டி செவ்வாய். சரியான விடை பி சனி. அடுத்த வினா. திருமணத்தில் தடை பிரிவு ஏற்படுத்தும் கிரகம்? ஏ சனி, பி ராகு, சி செவ்வாய், டி கேது. சரியான விடை சி செவ்வாய். அடுத்த வினா. ராகு பொதுவாக என்ன தரும்? ஏ சோகம், பி மாயை, சி அதிக தைரியம், டி நல்ல ஆரோக்கியம். சரியான விடை பி மாயை. அடுத்த வினா. எந்த ராசிக்காரர்கள் ஆன்மீகமாக அதிகமாக இருப்பார்கள்? ஏ மீனம், பி துலாம், சி கும்பம், டி சிம்மம். சரியான விடை ஏ மீனம். அடுத்த வினா. எந்த ராசிக்காரர்கள் லீடர்ஷிப் அதிகம் காட்டுவார்கள்? ஏ சிம்மம், பி கன்னி, சி கடகம், டி மீனம். சரியான விடை ஏ சிம்மம்.